ஹாய். இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணாவே வந்து எல்லாரும் எஸ்பிஐ எக்ஸாம் வந்து போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ தான் ஒரு வேகத்தில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு வெக்ஸாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ அதை பற்றிலாம் நம்ம வந்து கவலையே படக்கூடாது. ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாக இல்லையா அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது பொய்யா கூட இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்களா, இந்த எக்ஸாம் கேன்சல்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு 10 நாளுக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு வந்து இந்த கால் லெட்டரே வருது. மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டையும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்மளை ஃபில்டர் பண்ண முடியுமோ அப்படி ஃபில்டர் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ எதையுமே நம்பாமல் எப்போ எக்ஸாம் வந்தாலும் அதை நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும். அந்த லெவலில் வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கணும். ஸோ எப்படியும் நம்ம வருஷம் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ண தான் போகிறோம் ஒரு எக்ஸாமுக்கும். ஸோ அதெல்லாம் எதுவுமே வந்து வேஸ்ட் ஆக போகிறதில்ல. 6 மந்த் பேட்சாக நம்ம அப்கமிங் எக்ஸாமுக்கு படிச்சுட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ யாருனா வந்து இப்போ சேனலெல்லாம் குவிஸ் எல்லாம் போட்டாங்கன்னா பார்த்தீங்களா, ஒரு கேங் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து நம்ம வந்து ஒரு ஃபயரை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். அவங்களாம் எவ்வளோ சூப்பராக வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம பாட்டு வந்து படிச்சுட்டே இருக்கலாம். எப்போ எக்ஸாம் வருதோ அப்போ வந்து நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும். ஸோ சைட் பை சைடு வந்து இந்த வருஷம் சிஇடி கொண்டு வர போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதையும் வந்து நம்ம கவர் பண்ண ஆரம்பிச்சுட்ருக்கணும். ஆக மொத்தம் நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த சிஇடினா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதோட சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம பேங்கிங்க்கு எழுதுகிறோம், எஸ்எஸ்சினா தனி ப்ரிலிம்ஸ் எழுதுவோம், அதுக்கப்புறம் ரயில்வேஸ்க்குனா தனி ப்ரிலிம்ஸ் எழுதுவோம் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் சிஇடி காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இந்த மூணுத்துக்கும், அதாவது பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு எக்ஸாம் இருக்க போது, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ இதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி, இல்லை எந்த ஒரு ஃபீல்டில் நீங்கள் ரயில்வே போகிறீங்க அப்படின்னா அந்த மார்க்கை வச்சு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அவங்க ஒரு எக்ஸாம் வச்சு உங்களை வந்து எடுத்துக்குவாங்க. இல்லை எஸ்எஸ்சினா எஸ்எஸ்சிக்கு போயிட்டு தனியாக எக்ஸாம் எழுதுறோம், பேங்க்குக்கு தனியாக ஒரு எக்ஸாம் இல்லை இன்டர்வியூ, அந்த மாதிரி அவங்க எப்படி வேணால் செலக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ எப்படி கேட் ஸ்கோரை வச்சு நம்ம கம்பெனிஸ்லலாம் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரே ஒரு எக்ஸாம் வச்சுட்டு அந்த ஃபீல்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து சிலபஸ் பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் சேர்ந்து தான் எழுத போகிறாங்க. ஸோ ரொம்ப அட்வான்ஸாக மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் எல்லாம் வந்து பேங்கிங் அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லாமல், ஆனால் சிலபஸ் கொஞ்சம் வாஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ரெண்டும் மிக்ஸ்டப் ஆன மாதிரி தான் வந்து கண்டிப்பாக சிலபஸ் கொடுப்பாங்க. ஸோ லெவலும் வந்து கொஞ்சம் பேங்கிங்கை விட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் நம்மளுக்கே தெரியுது இல்லையா, பேங்கிங்கில் வந்து ஒரு டைமும் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. புதுசான சம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ மிச்ச எக்ஸாம்ஸில் வந்து அந்த மாதிரி அந்தளவுக்கு கிடையாது. ஆனால் ரயில்வேஸும் வந்து முன்னாடி டைம்லாம் விட இந்த டைம் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு டஃப்பாகவே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லா எக்ஸாமும் ஓரளவுக்கு இப்போ அட்வான்ஸ்டாக தான் கேட்குறாங்க. மூணும் சேர்த்து இப்போ எல்லோரும் காமனாக எழுதுகிறோம் அப்படின்றதுனால ரொம்ப ஒரு ஹையர் லெவல் இல்லாமல், அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எழுதுகிறோம் அப்படின்றதுனால ஒரு மிடில் லெவல் இல்லைனா லோ லெவலில் தான் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த சிலபஸ்லாம் வந்து நான் பின்னாடி வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். அந்த சிலபஸ் வந்து அஃபிஷியலாக கொடுக்கல, பட் இது எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம வருஷம் இந்த காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து எழுதலாம். ஆனால் நீங்கள் ஒரு வருஷம் வந்து ரொம்ப ஹையாக மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு மார்க்கே வந்து நீங்கள் 3 வருஷத்துக்கும் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் தான். அந்த 3 வருஷத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி எந்த ஒரு ஃபீல்டு பிடிக்குமோ அந்த ஃபீல்டில் வந்து நம்ம போய்க்கலாம். அதே மாதிரி வந்து தனித்தனியாக நம்ம ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு மாதிரி படிக்கணும் அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்காது. அதே மாதிரி நிறைய எக்ஸாமுக்கு வந்து நம்ம ஃபீஸ்க்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு ப்ரிலிம்ஸுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல அட்வான்டேஜ் எல்லாம் இதில் இருக்குது. அதே மாதிரி 12 லாங்குவேஜஸில், எல்லா லாங்குவேஜஸ்லுமே ஃபஸ்ட்லாம் வந்து இப்போ பேங்கிங்னால் நம்ம வந்து இங்கிலீஷில் இல்லைன்னா ஹிந்தியில் எழுதலாம். ஆர்ஆர்பி அதெல்லாம் தான் வந்து தமிழ்லலாம் நம்மளுக்கு வருது இல்லையா. ஸோ இப்போ உங்கள் லாங்குவேஜில் வேணும் அப்படின்னா வந்து அந்த லாங்குவேஜ்லேயும் வந்து இந்த எக்ஸாம்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஸோ இது எப்போ கொண்டு வருவாங்கன்னு தெரியல, பட் நம்ம அதுக்கும் வந்து ப்ரிப்பேராக இருக்கணும் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு புதுசான ஒரு சிலபஸ் ஒன்றும் நம்ம படிக்க போகிறதில்ல. நம்ம படிக்கிறதே தான் கொஞ்சம் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் ஓரியன்டாக கொஞ்சம் சிலபஸையும் கவர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு எதுவுமே வந்து இப்போ டக்குன்னு எக்ஸாம் வைக்க போகிறாங்க அப்படின்னு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஸோ இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் வர டேஸில் வந்து நான் சின்ன டாபிக்ஸு இப்போ பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நம்மலாம்
இப்போ எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் இருக்கிற சிலபஸ்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு புதுசாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேசிக்கான சிலபஸ் எல்லாத்தையும் இதில் கவர் பண்ண பார்க்கலாம். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இங்கிலீஷ் தான் வந்து ரொம்ப பெரிய விஷயமா வந்து நினைக்கிறோம். ஆனால் இங்கிலீஷ் வந்து நம்ம சும்மா படித்தாலோ அந்த மாதிரியெல்லாம் வராது. ரொம்ப மனப்பாடம் பண்ணுறது அந்த மாதிரிலாம், கிராமரை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ நியூஸ் பேப்பர் அது இதுன்னு ரொம்ப கஷ்டமாக போகிறத விட ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷ் ஒரு பெரிய பேராகிராஃப் எடுத்து அதை ஸ்பீடாக ரீட் பண்ண முடியுதா, படித்த உடனே நம்மளுக்கு அர்த்தம் புரியுதா, அந்த மாதிரி பிடிச்ச விஷயங்களை படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அட்வான்ஸ் லெவலான இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது, அதுக்கப்புறம் எடிட்டோரியல் படிக்கிறது அதெல்லாம் போகணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே கஷ்டமாக போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஆகிடும். பிடிக்காமல் படித்தா அது மனசுலேயும் உட்காராது. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷை ஸ்பீடாக ரீட் பண்ணணும். அந்த ஸ்பீடாக ரீட் பண்ணுறப்பவே உங்களுக்கு வந்து அர்த்தம் புரியணும். அதே மாதிரி நிறைய படிக்க தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கிராமர் வந்து இது கரெக்டாக தப்பா அப்படின்றதையும் வந்து புரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கிலீஷ், ரீசனிங், குவான்ஸு, அதுக்கப்புறம் நடுவில் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வீக்லி குவிஸஸ், ஜிகே அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகேவோட ட்ரிக்ஸு, அதே மாதிரி நம்மளுக்கு தமிழில் எப்படி புரியும், தமிழில் எப்படி மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிக் ஜிகேலாம் வந்து கதை மூலமாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதுக்கப்புறம் இந்த சேனலில் வந்து நாங்கள் போடுவோம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து தனியாக கிளாஸ் எடுக்கிற மாதிரி 1-on-1 கிளாஸ் எடுத்தால் தான் ஒரு சில விஷயங்கள் வந்து புரியும். ஸோ அந்த மாதிரி யாருக்குன்னா வேணும் ஜூம் கிளாஸில் வந்து கிளாஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட இந்த போஸ்ட்டில் இருக்கிற மெயில் ஐடிக்கு வந்து எங்களுக்கு மெயில் பண்ணி விடுங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம டியூஷன்லாம் போயிட்டு எப்படி கற்றுக்குவோம் இல்லையா, ஸோ எந்த டாபிக் வேணுமோ அந்த டாப்பிக்கு நீங்கள் சொல்லி அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீஸுன்னு பார்த்தோன்னா ரொம்ப பெருசாலாம் நாங்கள் வந்து வாங்க போகிறதில்ல. இப்போ டியூஷனுக்குலாம் போனோன்னா எந்த மாதிரி நீங்கள் பே பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ எத்தனை ஹார்ஸ் நம்ம எடுக்கிறோமோ அந்த மாதிரி தான் நாங்கள் இது பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்குறீங்களோ, இல்லை எதனா ஒரே ஒரு டாப்பிக்கில் மட்டும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ தமிழில் இல்லை இங்கிலீஷில் உங்களுக்கு எந்த மாதிரி புரியுமோ அந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லித்தருவோம் ஜூம் கிளாஸில். ஸோ இந்த மாதிரி யாருன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த மெயில் ஐடிக்கு வந்து டீட்டெயிலாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எப்போ வேலை கிடைக்கும், எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் வர எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ எது நம்மளுக்குன்னு இருக்கோ அந்த வேலை வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு டேயில் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். சுற்றி யார் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணாலும் அதெல்லாம் காதில் போட்டுக்காமல் நம்ம பாட்டு நம்மளோட வேலையை பார்த்துட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு யாருன்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு யாருன்னா தெரியும் ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட் வந்து கஷ்டப்படுறாங்க, புரியல அவங்களுக்கு, அந்த மாதிரினாலும் அவங்களுக்கும் எங்கள் சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரலுக்கும் இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.